கதை கேட்டு நடிக்கிறாரா இல்ல இந்த படத்துல எனக்கு எத்தனை கெட்டப்பு 3 கெட்டப் செலக்டட் ஒரு ஆறு ஒதுக்கி வைத்து ஓவியம் எனக்கு காவியம் அப்படின்றவர்னா டேவிட் தான். ஃபஸ்ட்டு கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் கோபுரம் வந்துருக்கு. ஆமா, ஏன்னா கருணாகரனும் அதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாப்லையா. கருணாகரன் நடிச்சிருக்காருன்னு தானே கேட்குறீங்க. அதில் எனக்கு ரொம்ப காண்டான விஷயம் என்னன்னா திரிசாவை மாற்றினது. என்ன திரிசாவை மாற்றினீங்க? இல்லை அப்போ கீர்த்தி சுரேஷ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு எதுவும் வருத்தமா இல்லை? அந்த எனக்கு அப்புறம் ரொம்ப காலமாக போஸ்டர் விட்டுட்டு படம்னா அது துருவ நட்சத்திரம் தான். நாங்களுமே வீர தீர சூரன் வெயிட்டிங்கு, இதுலையாவது ஒரு கம்பேக் கொடுத்துருந்தா அப்படின்ற அளவுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா அங்கே என்ன கிணறு வெட்டிருக்காங்க பேசியா கம்பேக் கொடுப்பாரா விக்ரம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டரே இல்லாத நடிகர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ஹேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஹேட்டரே இல்லாத நடிகர்னால் விக்ரம் தான். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா ஆடியன்ஸுக்குமே அவர் பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு தில் தூள் சாமி, தில் தூள் சாமி, அந்நியன், இப்படி வரிசையாக நடுநடுவில் ஒரு சில சுமாரான இந்த காதல் சிறுகுடு, கிங் இந்த மாதிரியான படங்கள் இருந்தாலும் நல்ல படங்கள், எக்கச்சக்கமான படங்கள் திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கு நிறைய படங்கள் கொடுத்துருந்தாரு. ஏன்னா அந்நியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெட்டப்புக்காகவே நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அந்த கெட்டப் விஷயங்களை பேசிடுவோம். கெட்டப் இல்லை, அது வந்து கெட்டப் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு படத்துலையும் ஏமாத்துறதே விக்ரமுக்கு வேலையாக இருக்குது. ஐ படத்தில் அந்த பாட்டு சீரியஸாக ஓகே பியூட்டி அண்ட் த பீஸ்ட் போல இருக்கு, செம்மையாக எடுத்துருப்பாங்க போல, படமே இந்த கதை தான் மாறி இருக்கு அப்படின்னு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தா. கதை அதே தான், ஆனால் உருட்டிட்டாங்க. தண்ணி மேலே ஓடுறது, அப்புறம் கூணு வளைச்சிட்டு ஒரு கேரக்டரு, அப்படியே ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ படம் வரப்போகுதுடான்ற மாதிரி தான் ஐக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்துனாங்க. ஏன்னா நம்ம சங்கர் படம்ன்றதை வந்துட்டோம். ஆமாம், தான் தப்பு பண்ணிட்டோம். அதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையிலும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ட்ரைலர் பயங்கர ஹிட் ஆனதுன்னா அதுதான். இந்த ட்ரைலர் கலாச்சாரத்துக்குள்ள என்றாகும் போது என்னடா படம் இது சூப்பரா வெறித்தனமாக ஒரு படம் பயங்கரமாக ஹாலிவுட்ல வரப்போகுதுடான்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ சூல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் வந்திருந்தாலும் ஆஸ் ஏ ஃபேன்ஸா, அதாவது ஃபேன்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் யாருமே நாங்கள் இவங்களோட ஃபேன் அப்படின்னாலாம் சொல்லிக்க மாட்டோம். நல்லா இருந்தால் எல்லாரும் வர படத்தையும் பார்ப்போம், அந்த மாதிரி தான். ஸோ அதை மைண்டில் வச்சிங்க. கந்தசாமி கெட்டப்புன்னு வந்தால் கந்தசாமி இருக்கக்கூடாது. ஆமாம், அதுவும் இல்லாமல் அந்நியனுக்கு அப்புறம் அந்த கெட்டப்பை வச்சு இது பண்ணதுன்னா அதுன்னு தான் நினைக்கிறேன். கந்தசாமி ட்ரெய்லர் வந்து கேடிவியில் போட்டிருக்காங்க. நான் வந்து அப்படியே தண்ணி மேலே அப்படியே ஓடிட்டு இருக்காப்புல ரெக்கையை வச்சுட்டு சூப்பராக பேட்மேன் படத்தை இங்கே எடுக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டோட அண்ணன்லாம் பார்த்துட்டு இங்கே பாரு கிறிஸ் படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க போலன்ற மாதிரி, ஏதோ பார்க்குறதே ஏதோ சூப்பர் ஹீரோ படம் போலன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் படத்தை பார்க்கும்போது தான் படத்தை பார்க்கும்போது என்னங்க அது அந்த வடிவேல் கமெண்ட்ல போஸ்டரை பார்த்துட்டு எல்லாம் வளைச்சிட்டு போவீங்களா, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அதுவும் ஏன் சூப்பர் ஹீரோவா விட்டுருந்தாவே ஒன்றும் பெருசாக தெரிவிச்சிருக்காது. சீரியஸா என்ன பண்றாங்கன்னா விக்ரம் படத்துல ஒரு டைமும் சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி ட்ரெய்லர் விட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தா அதெல்லாம் போய் விக்ரம் கெட்ட போட்டு தான் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துது. ஆமா, அதுவும் கந்தசாமி இந்த வெளிநாட்டில் எடுத்துருப்பாங்க, அந்த போர்ஷன்லாம் ஆரஞ்சாவே எடுத்து வச்சிருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயினா ரொம்ப கொடூரமாக கிளாமராக காட்டின படங்களில் நம்பர் 1 நம்பர் 2ல் இந்த படம் தான் நிற்கும். அந்த அளவுக்கு ஓவர் கிளாமராக நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கணும், யூபிஐ தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்களை பற்றியும் பேசுவோம். கந்தசாமியில் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னா வடிவேல் காமெடி, அது ஒரு வடிவேல் காமெடி அசஸ்வல் எல்லா விக்ரம் படத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்து வடிவேல் படங்கள் நிறைய வடிவேல் காமெடி தான் நிறையா. இந்த கிங்கு இந்த படத்தெல்லாம் வடிவேல் காமெடியிலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த கிங்கும் அப்படிதான். கிங்கு எனக்கு ஒரு பொறுத்த வரைக்கும் கிங்கு கூட ஸ்டோரியாக எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கா, அந்த கலர் தெரியாமல் போகிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த படம் ஃப்ளாப்பு தான், ஆனால் ஸ்டோரியாக பிடிச்சிருக்கும். சீரியஸாக நான் கிங்கு படம் வந்து கேடிவியில் போடும்போது நான் சின்ன பையன், இப்போ எனக்கு புரியவே இல்லை யாருக்கு தான் வியாதி. ஓ, இவனா அவனுக்கு வியாதின்னு சொல்கிறாங்க, இவங்க என்னன்னா இவங்களுக்கு வியாதின்னு சொல்கிறாங்க. 2 பேர்த்துல யாருக்கு வியாதின்றதே ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஒரு நாசருக்கு தான் வியாதியாக இருக்கணும் அப்படின்றப்ப கண்ணு பிளைண்ட் ஆகும்ல, அப்போ ரைட்டு விக்ரமுக்கு தான் வியாதி அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்.
இதுதான் நான் கண்டுபிடிச்சது. அது கூட படமா ஓகேன்னு ஒத்துக்கலாம், ஆனா ஃப்ளாப் ஆயிடுச்சுன்றது வேற விஷயம். அதுல காமெடி, வடிவேல் காமெடியெல்லாம் எபிக். அந்த இசை எங்கிருந்து வருதுன்றது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கெட்டப்புன்னு சொன்னதுன்னா மறக்க முடியாது. ராஜபாட்டை 11 கெட்டப் பெட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைஃப்ல மறக்க மாட்டேன். தசாவதாரத்துக்கு போட்டி ஒரு 11 கெட்டப் எடுத்திருக்கோம்னா அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்ற மாதிரி ஒரே பாட்டுல எல்லா கெட்டப்பையும் கொண்டு வந்துட்டானுங்க. இல்ல அதுல ஒரு 3 கெட்டப் தனியா அந்த ஆபீசர்ஸா வருவாங்க. அது இல்லாம மீதி கெட்டப் தான் அந்த பாட்டுல வந்திருக்கு. ஓ, அதுல தனியா வேற கெட்டப், தனியா கெட்டப் பாட்டதான். ஆமா, அந்த ஆஃபீஸர் கெட்டப்பில் ஒரு 3 கெட்டப் வந்து விசாரிக்கிறது. சிங்காசம் போட்டு தாடி வச்சுட்டு வந்தா விக்ரம் அடையாளம் தெரியாது. அதுக்கு முன்னாடி தாடியெல்லாம் வச்சிருப்பாப்புல, அப்புறம் அதுக்கப்புறம் தாடி வச்சுட்டு வந்தாலும் அடையாளம் தெரியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதில் பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டுக்கு அத்தனை கெட்டப் தேவையா, இல்லை அதை வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணுமா அப்படின்றது ரொம்பவே அனாவசியமானது தான். அந்த பாட்டுக்கு அத்தனை கெட்டப் தேவையில்ல. அப்புறம் அந்ததுக்கே அதை வச்சே ப்ரொமோஷன் ஆனதுனால தான் படமே ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். அந்த பாட்டு ஆரம்பிக்கிற மாதிரி போவோம், இந்த இடத்துல பாட்டு வேணா நான் கட் பண்ணிட்டு வரதெல்லாம் நல்லா. காமெடி வைஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும் படம். பில்டப் தான் அந்த படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணி விட்டுச்சு. ஆமாம், அதுவுமே அந்த ஓவர் பில்டப், இந்த கெட்டப்பை மெயினாக வச்சு இது பண்ணது தான் அதுவுமே பிரச்சனை. இந்த படம்லாம் பார்க்கும்போது தான் கதை கேட்டு நடிக்கிறாரா இல்லை இந்த படத்தில் எனக்கு எத்தனை கெட்டப்பு, 3 கெட்டப் செலக்டட், 10 கெட்டப் செலக்டட் அப்படின்ற மாதிரி கதையை சூஸ் பண்ணிட்டுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்குமா? எதுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம்? அன்னியனுக்கு அப்புறம் பாரு. அன்னியனுக்கு அப்புறம் அன்னியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து மஜா. மஜா ஓகே, வடிவேல் காமெடி வைஸ் ஓகே தான். படம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா கமர்ஷியலாக எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், மஜாவுமே நல்லா இருக்கும். எப்படின்னா ஒரு பயங்கரமான படம் எடுத்துட்டு அது இது வேணாம், ஜஸ்ட் காமெடியாக போயிடும்ன்ற மாதிரி ஒரு படம். அந்தபடி பார்த்தா படமாக காமெடி படமாக அது நல்லா தான் இருக்கும். பசுபதி கேரக்டர் எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஏதோ ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க, டூரிங் டாக்கீஸ் தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் பார்த்துட்டு இருக்கிறோம். காமெடி எல்லாமே செம்ம. வடிவேல் காமெடிலாம் படத்தில் நல்லா தான் இருக்கும், பசுபதி காமெடி நல்லா இருக்கும். மணிவண்ணனுமே லெவல் பண்ணியிருக்கேன். என்னோட நிறையா படிச்சுவேன், 3ஆம் பொருளும் படிச்சிருக்கேன். நல்லா தான் இருக்கும். அடுத்த படம் மஜாவுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பீமா வந்து ஓகே தான், கதை வைஸ் ஓகேவா தான் இருக்கும். ஏதோ கிளைமேக்ஸ் ஏதோ அவார்டுக்காக கொண்ட மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் இல்ல, பீமா பொறுத்தவரையிலும் என்னோட ஃபேவரட்ல ஒண்ணுன்னு சொல்லிக்குவோம். ஏன்னா பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அந்த கதை வைஸ்மே நல்லா தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் கொண்டு இருக்க வேண்டிய ஆமா, அது பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் மட்டுமே மாத்திருந்தாவே செம்மையா ஓடி இருக்க வேண்டிய படம். ஏன்னா ஸ்டோரி வைஸுமே நல்லாவே போயிட்டு இருக்கும். லவ் சீன்ஸ்லேருந்து காமெடியிலேருந்து அது வந்து பிரகாஷ்ராஜ் கேரக்டர் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஆனால் அதில் வில்லன் ரகுவரன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதான் ஆமாம், வில்லன் ரகுவரன் தான், ஆனால் யாருக்கும் தெரியாது. நோட் பண்ணிக்கங்க. ஆமா, என் ஃப்ரெண்டிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ ரகுவரனா இல்லை அப்படின்னு கேட்டான். அதனால தான் இதை பதிவு பண்றேன். ஏன்னா இவங்களே அடிச்சுட்டு அதே கிட்டத்தட்ட தளபதி ரீமேக் பண்ண மாதிரி தான் இருக்கும். தளபதியோட கதையே கொஞ்சம் இது பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் படமா அது படம்னு ஒத்துக்கிற அளவு இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திருந்தாவே இது ஒரு செம்மையான படம்னு சொல்லிக்கலாம். அடுத்தடுத்து சரி, அடுத்து என்ன படம்? ராஜபாட்டை. ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆஃப் தி கேமரா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராவணன். ஓகே, ராவணன் ஸ்டோரி வைஸ் நல்ல படம் தான். ராவணன் வந்து அது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. படம் எந்த அளவுக்கு ஹிட் பண்றது ஸ்டோரி வந்து பழைய கதை தான். ராமாயணத்தை எடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி ஆனா நல்லா தான் இருக்கும் படம். நேத்தம் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பீரியட் கதை தூக்கிட்டு இதுதான் ஹிட் படம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா தெய்வ மகள் இருக்கு 2011. வித்தியாசமான கெட்டப் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுலயும் கெட்டப். ஆனா அது ஆக்டிங் வைஸ் இது நல்ல படம் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராவணன் ரெண்டு லாங்குவேஜ்ல ஒரே நேரத்தில் எடுத்திருந்தாங்க. இந்தியன் தமிழ். ஹிந்தி வெர்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அதான் அபிஷேக் பச்சன் நடிச்சிருந்தாப்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் நம்ம இவர் இருப்பாரு, விக்ரம் இருப்பாரு. ஆமா, எதுல அபிஷேக் பச்சனையா கூட்டிட்டு வந்திருக்கலாம், பிருத்திவிராஜை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை செலவுக்கு பிரச்சனையா இருக்கலாம். அதான் நடிக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. இப்படி இல்ல, அபிஷேக் பச்சன் வச்சு எடுத்துட்டு தமிழ்ல டப் பண்ணியே போட்டு விட்டுருக்கலாம். வழக்கமா அதான் பண்ணுவாங்க, 2 செலவா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. இது போலீஸ்காரனு தான்
போலீஸ்கார் வழக்கமா பாத்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் அது மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தாப்புல. ஆமா, மெயினா பெரிய அளவுல அங்க படமும் ஹிட் எல்லாம் இல்ல, ஃபிளாப் தான். ஆக்டிங் வைஸுமே விக்ரம் அளவுக்கெல்லாம் அபிஷேக் பச்சன் பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல ஏன்னா பாலிவுட் வைஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் முக்கியமான ஆட்கள் இருந்தாவே அங்க படம் ஓடி இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா பாலிவுட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 பேர் பாலிவுட். ஓகே பாலிவுட் அது என்ன பாலிவுட் இல்ல பாலிவுட்னு தானே சொல்லுவாங்க. ஓகே நீங்க சொன்ன மாதிரியே பாலிவுட் என்ன அதான் உண்மை. சரி ஓகே. ஆமா ஆமா, ராவணன் பொறுத்த வரைக்கும் ஒரே படமா எடுத்துட்டு டப்பிங் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன் அதுல வில்லனா அடிக்கிறாருன்னா என்ன மாற்றமா இருக்க போகுது? என்ன பிருத்திவிராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆமா. மற்றபடி இந்த பக்கத்துல கார்த்தி எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆமா, கார்த்தியுமே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். ஏன்னா நினைக்கிறேன். ஆமா, அவர்தான் ஆஞ்சநேயர். ஓகே, அடுத்த படம் ராவணனுக்கு அடுத்தது தான் தெய்வ திருமகள். தெய்வ மகளா சீரியல். ஓகே, தெய்வ திருமகள். தெய்வ திருமகன் விட்டு அதுல ஏதோ பஞ்சாயத்துல ஆகி அதுக்கப்புறம் தான் தெய்வ திருமகள்னு பேர் வச்சு விட்டாங்க. அதுவுமே ஒரு ஹிட் படம் தான். காமெடியுமே நல்லாவே இருக்கும். ஆனால் அதுவுமே கிளைமேக்ஸ் அவ்வளோ கஷ்டப்படல. கிளைமேக்ஸ் வந்து ஒரிஜினல் ஹாலிவுட் படம் இருக்குல்ல, அதுலேயும் சேம் கிளைமேக்ஸ் மாதிரி தான் வரும். ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுருவாங்க, ஆர்ஃபனேஜில் போய் ஒரு பிடி மாஸ்டர் சேர்ந்துக்கோப்பில் அந்த மாதிரி ஒரிஜினல் படத்தில் இருக்கும். அதே அதுக்கு இங்கே கொஞ்சம் லைட்டாக சொறி பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை ஏஎல் விஜய்க்குன்னு ஒரு தனி இது போட வேண்டியது இருக்கு. அவரு நல்லா சுடுறதில்ல, அட்லியெல்லாம் சுட்டுக்கிறாங்க. மெயின் சுடுறதில்ல மெயின் பண்ணா ஏஎல் விஜய் பொறுத்தவரை ஈயம் பூசண மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா பலபலன்னு இருக்கும். ஆனால் தெய்வ மகள் அன்னியனுக்கு அப்புறம் அன்னியிலே நிற்கிறேன்னா தெய்வ மகள் அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வ மகள் இல்லை தெய்வ திருமகள். ஐயோ சொல்லி எனக்கு அப்படியே வந்துருச்சு. இல்லை சீரியல் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இல்லை வீட்டில், அதனால மறந்துட்டோம். இல்லை நான் தெய்வ மகள்லாம் பார்த்ததே இல்லை. நானே பார்த்தது இல்லை, வீட்டில் தான் பார்ப்பாங்க. ராஜபாட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாண்டவம் ஓகே தான், நல்லா இருக்கும். தாண்டவம் நல்லா படம் தான். அது ஓடலன்றது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்று விஷயம் என்னன்னா, படம் ஓடலன்றதெல்லாம் அடுத்த விஷயம். எங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா அதுதான் எங்களுக்கு ப்ரியாரிட்டியா இருக்கும். அந்த வகையில தாண்டவம் நல்ல படம் தான். அது மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்லோவா போச்சு கதை, அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட டேர்டெவில கொஞ்சம் வேற மாதிரி பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ணு தெரியாதது இதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பழி வாங்குறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது மேக்கிங் வைஸ் அதெல்லாமே நல்லாவே எடுத்திருப்பாங்க. அந்த லவ் இதுவுமே நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. காமெடியுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் சீரியஸான படம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ காமெடி தான் இருக்கும். சந்தானமே அப்பப்பதான் வந்து தலையை கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னா, விக்ரம் மாதிரியே இன்னொருத்தர் வர காட்டி வச்சிருப்பாங்க அந்த படத்துலயே. அது ஞாபகம் இருக்கா? எனக்கு மறந்துருச்சு. தாண்டவ படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ஐடென்டிட்டியில தான் அவர் செத்துக்கு அப்புறம் இவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு விக்ரம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அதுவும் கெட்ட படம் தான் வச்சுக்கலாம். அவரை மாதிரி கெட்ட போட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. கண்ணு தெரியாத கெட்டப்போ ஒரு கெட்டப்பு தான். எனக்கு என்ன டவுட்டுன்னா, விற்கிற மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அந்த கெட்டப்புமே விற்கலாம். ஆமாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்கிபீடியா லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் இல்லை. ஒருவேளை விக்ரமே அந்த கெட்டப் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது வந்து எவர்கிரீன் டேவிட் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. எனக்குமே ஃபேவரட்டு. கிட்டத்தட்ட அதை ஊராறு ஒதுக்கி வைத்து ஓவியம் எனக்கு காவியம் அப்படின்றவர்னா டேவிட் தான். ஆமாம், ஸ்டோரியாவுமே ஃபேவரட் படம். வந்து லவ் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும். எதுவுமே அவனுக்கு கடைசியில் கிடைக்கலனாலுமே இதுலேயும் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஜீவா பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக் ரொம்ப லக்கி, நீ ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அவன் லக்கியா நான் லக்கியான்னு கேட்கும்போது நீ தான் லக்கி. ஏன்னா அந்த வழி இந்த அளவு வழியை தாங்குற மனசை கடவுள் வந்து அவருக்கு கொடுக்கல, உனக்கு கொடுத்துருக்காரு, நீ தான் லக்கி அப்படின்னு ஜீவா சொல்ற சீன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அதில் அது ஜீவா அதுவுமே ஒரு டேவிட் நல்ல படம் தான். அது என்ன கன்ஃபியூஷன் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, தமிழ் படமா ஹிந்தி படமானு தெரியாத அளவுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. முழுக்க ஹிந்தியில் எடுத்துகிட்டு இந்த தமிழ் போர்ஷன்ஸ் மட்டும் இங்கே மாற்றி விட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மியூசிக் டைரக்டர் போட்டு இத்தனை மியூசிக் டைரக்டர் இருக்காங்கன்னு வேறு அவளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அனிருத் தான் ஃபுல்லாக போட்ட மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், அனிருத் இல்லையா? அதில் நிறைய மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. பாட்டை கேட்டு அனிருத் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்டுக்கு ஒரு மியூசிக் நினைக்கிறேன். அதான் மௌனமான அந்த பாட்டெல்லாமே கனவே பாட்டெல்லாம்
ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட்ல அது ஒன்று. இல்லை இங்கே பாருங்க விக்கிபீடியா எப்படி போட்டிருக்காங்கன்னா 2 கேரக்டரு டேவிட் படத்தில். இது கிறுக்கு சண்டா கேரக்டர் போட்டு வச்சுக்காங்க. ஆமா அந்த இடத்துல அந்த கிறுக்கு சண்டா அது செம பண்ணா இருக்கும். தாமஸ் கேரக்டர் இல்லாம கிறுக்கு சண்டா கேரக்டரையும் போட்டு வச்சிருக்காங்க. ஓ டியூல் ரோல்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது கெட்டப் போட மாட்டாங்க, விக்ரமே விட்டாலும் இவனும் விட மாட்டாங்க போல. ஓ கிறுக்கு சண்டா ஒரு கெட்டப்பா ரைட்ரா கிறுக்கு சண்டா. ஆமா ஆனா அந்த இது நல்லா இருக்கும். போயிட்டு கல்யாண வீட்டில் போய் பஞ்ச் பண்ணி விட்டு இருந்துருக்கிறதெல்லாமே செம்ம காமெடியாக இருக்கும். அதுவும் அந்த பேய் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோட ஆவி எல்லாரோட உடம்புலையும் வந்து பேயாவது பண்ணிட்டு இருக்குங்க. அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதாவது விசித்திரமாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. நமக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. பட் ஒரு சிலருக்கு என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணம் இருந்த லவ். இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. எப்படின்னா லைஃப்ல வழக்கம் வந்து காதல் கள்ளக்காதல் இது அந்த மாதிரி கிடையாது. இது வித்தியாசமான காதலா இருக்கும். ஜீவாவோட போர்ஷன்ஸுமே அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ டேவிட் பொறுத்த வரைக்கும் படமே ஓடனாலும் எங்களோட ஃபேவரட் படங்கள்ல டேவிட் இருக்குல்ல ஒரு முக்கியமான யாருக்குமே முடியாது. எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன உனக்கு இவ்வளோ மட்டமான டெஸ்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க. பட் நல்ல படம் தான். அடுத்த படம் என்ன படம்? அடுத்த படம் வெறும் கோடு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஐயே. ஆனால் பாருங்க அந்த ஸ்லாஷ் பார் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நான் இன்னும் அது லிங்கேசன் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அண்ணியனுக்கு அப்புறம் எடுக்க போகிறோம், அதனால் நிறைய கெட்டப் இருக்கணும்னு சங்கரமே மெனக்கெட்டுருவார். அதுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஐயில் அதான் அது நார்மலாக பழிவாங்கிற கதை தான். அது நார்மலாகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கணுமா அப்படின்றதும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதில் அந்த தோட்டத்தை பூக்கள் வேறு வாங்கி வளர்த்து இந்த மாதிரி வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் படமாக ஹிட்டு தான். பட் நமக்கு ஃபேவரட்டானா எனக்கு இல்லை, உனக்கு? படமா என்னை ஏமாத்திட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு அங்கே கேட்டது சூப்பர் ஹீரோ படம், நீங்கள் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான அவரே தான், லிங்கேசனே தான். அப்போ இந்த கூண்டு வளர்ந்து கேட்டுரு அதுவும் அண்ணன் தாங்க, எல்லாமே அண்ணன் தான்ன்ற மாதிரி ஒல்லியாக இருக்கிறது அதுவும் அண்ணன் தாங்க. அதுவும் ரொம்ப ஒல்லியெல்லாம் ஆனாருன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அன்வான்டட் அந்த மனுஷனை உடம்பெல்லாம் குறைக்க வச்சு இப்போ வரலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம் அந்த இதுலேருந்து வெளியே வரதுக்காக. ஓ சூப்பர் ஹீரோவே வேணும்னு கூட நாங்கள் சொல்லலை. அட்லீஸ்ட் இந்த ஃபேண்டசி படமாக இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சப் ஸ்டோரி மாதிரி, ஏதாவது 2ஆம் உலகம் மாதிரி இருந்திருந்தா கூட ஓகே. அதுவுமே ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க வேண்டிய படம் தான். ஏன்னா எமி ஜாக்சன்லாம் ஓவர் கிளாமராக காட்டிகிட்டு இருப்பாங்க. அது மாடல் அப்படின்றனால அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு காட்டியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் மெர்சல் ஐட்டம் பாட்டில் அந்த இதெல்லாமே பைக்காக மாறுறது அதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். இதில் இப்போ சங்கர் படத்தில் தூக்கி குப்பையில் போட்டாங்கல்ல அந்த மாதிரி தான், தேவையில்லாத செலவு தான். பாட்டு நல்லா இருக்கு, பட் அவ்வளோ செலவு தேவையில்லை. அடுத்த படம் வந்து 10ன்றதுக்குள்ள. ஆனால் பேர் கேரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க, ஜேம்ஸ் பாண்ட் தான் ஒரிஜினல் நேம். மக்களே பார்த்துங்க, விக்கிபீடியாவில் சொல்லியிருக்காங்க. பேர் இல்லாத கேரக்டர்னு யாரும் இனிமேல் வீடியோ போடாதீங்க. வீடியோ போடக்கூடாது. பேர் இல்லாத கேரக்டர்லாம் வருது, பேர் ஜேம்ஸ் பாண்டா விக்கிபீடியாவை சொல்லிருச்சு. ஆதாரம் இல்லாமல் போய் சொல்ல மாட்டான் மக்களே. 10ன்றதுக்குள்ள பொறுத்தவரைக்கும் அந்த படம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபேவரட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எப்போல்லாம் டிவியில் போடாங்களோ எல்லா டைம் அதில் வந்து கதை ஒரு மாதிரி நகர்ந்து நல்லா தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறப்ப வில்லன் யாருன்னு பார்த்தா சமந்தாவை கூட்டிகிட்டு வந்து பண்புராக போட்டு வாயிலத்தை போட்டிருப்பேங்க. வேற ஸ்கிரிப்ட் வேறு கொடுத்து கேவலமாக இருக்கும் கெட்டப்ப. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, என்ன நீங்கள் மட்டும் கெட்ட போட்டுருக்கீங்க, நானும் 2 கெட்டப்பில்ல அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர்கிட்ட கேட்டு கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு கெட்டப்பு, உனக்கெல்லாம் அந்த படத்தில் கெட்டப்பு கிடையாது, சமந்தாவுக்கு 2 கெட்டப் வச்சுக்க இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அது பொறுத்த வரைக்கும் இந்த கார் சேசிங் சீன் எல்லாமே அதில் நல்லாயிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் எல்லாமே ஃபேண்டசி மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை அது ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் நல்லாவே போகும். ஏன்னா சமந்தா இவங்க 2 பேர்த்தோட இது நல்லாவே போயிட்டு இருக்கு. காம்போ சமந்தா பண்ணுற காமெடிஸும் நல்லா தான் இருக்கும். இந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டு என் கூட வந்து 11 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் சேஃபாக தான் இருக்கேன்னு சொல்கிற சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கார் கொண்டு போய் இது மேலே பார்க் பண்ணி வச்சுருக்கிறது பரத்து மேலே, ஆமாம் அந்த தான் நல்லாயிருக்கும். ஆனால் வில்லியா சமந்தா ஆமாம் அது ஏன்னா அப்போதைக்கு எல்லாருக்கும் க்ரஷ்ஷாக இருந்த ஒரு கேரக்டரை கூப்பிட்டு போயிட்டு வில்லியா போட்டப்ப தூக்கி வச்சு கொஞ்சம் போலதான் இருக்கும். அதுவும் கெட்டப் போட்டாலுமே ஓரளவுக்கு பயப்படுற அளவுக்கு கெட்டப் போட்டா பரவாயில்ல. சுருட்டை கையில கொடுத்தா பயந்துருமா.
ஏங்க சுருட்டு பிடிச்சா எல்லாரும் இடியக்கரசி ஆயிட முடியுமா? அதான் அதை பொறுத்த வரைக்கும் 10ன்றதுக்குள்ள ஓகேவான படம். பட்டு 400 ஓடி தான் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால 400 ஓடி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிடுச்சு. இது கொஞ்சம் அடியாகிருச்சு. இது இதுலேயுமே ஒரு சில ஆக்வர்டான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சாவி தேட்டர்ன்ட்டு போயிட்டு இது பண்ணுற சீன் எல்லாமே கொஞ்சம் அன்வான்ட் அணியப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ சமந்தா இதில் என்ன பண்ணியிருக்க முடியும்னு தெரியல. கொஞ்சம் மாற்றி விட்டு வில்லனோ இல்லையோ வேற யாராவது விட்டுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு விஷம் விக்ரமுக்கே இன்னொரு கெட்டப் கொடுத்துருக்கலாம். அதுவும் விக்ரம் தான். ஏன்னா ஓகே, இல்லை நடிப்புன்னு வயசு வரும்போது சமந்தாவோட விக்ரம் நல்லா இருக்கும்ல. விக்ரம் பொறுத்த வரைக்கும் நடிப்புலலாம் குறை சொல்ல முடியாது. இந்த கெட்டப்பா வரதான் இல்லைன்னா அந்த காரு சீமா தான் போயிட்டு இருக்கு. காரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, காரை காப்பாத்துறது தான் கதைன்னு இருக்கலாம். அதுக்கு அந்த காருக்கு பதிலாக விக்ரம் காரை கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். காருக்காக உயிரோட போராடுறாங்க. 2016 இருமுகன். இருமுகன் ஆமா, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த படம் இருமுகன்லாம். ஏன்னா ஸ்பீடு, ஆனா நம்ம கேட்ட மாதிரி சூப்பர் ஹீரோ இது பண்றாங்க, அது ஒரு சந்தோஷம். அந்த வகையில இல்ல இருமுகன் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வைஸும் சரி இது வைஸும் சரி படம் நல்லா படம். ஏன்னா இந்த லவ் கேரக்டருக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இந்த வில்லனிசம் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் வருது, காணாம போயிருச்சு. அவ்வளவுதான், அந்த கெட்டப் தேவையில்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதான் ஆனா லவ்வுமே அது வேற ஒரு வில்லனை போட்டா என்ன வச்சன வரும். டபுள் கெட்டப் அன்வான்ட் அணி தான். படத்துல கெட்டப் வேலைன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாப்பல கடவுளே. அதுவும் இருமுகன்ல தான் தயவு செஞ்சு வில்லன் கேரக்டர் படம் ஹிட்டு தானா? படம் ஓடிச்சுன்னா இல்லை, அது வசூல் வயசு நல்லாவே பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வில்லன் கேரக்டர் மட்டும் 95 கோடி வசூல் பண்ணிடு. வசூல் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு இருமுகனில் ஓகேவான படம். பட் வில்லன் கேரக்டர் வேறு எது பண்ணிடலாம். அதுவும் அந்த டார்ச்சர் பண்ணுற சீனு ஒன்று காட்டியிருப்பாங்க பாரு. இந்த பவுடர் வச்சுட்டு ஒருத்தன் வேணுங்கன்னு கத்திட்டு இருப்பானு, அவன் மூச்சிட்டு கொண்டு போய் வச்சுட்டு இருப்பாங்க. அவன் ஊதி விட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீ என்னடா நீ சாக போறன்னு முடிவாயிருச்சு, ஒரு ஊதி விட்டுதாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் உடச்சிருப்பாங்க. வழக்கமாக சூப்பர் ஹீரோ படம் அப்படி சொல்லி எடுப்பாங்க, சூப்பர் ஹீரோ படமாக இருக்காது. அது கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ஹீரோ சுட்டு மேலே தூக்கி போடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவார். ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்தி பழுவாங்க அனுப்புவாங்க. அதுக்கு மேலே அதில் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மறுதல்கள் பண்ணியிருக்காங்க, மறு வச்சிருக்காங்க. நைன்தாராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பீட் யூஸ் பண்ணுறது அந்த இது கான்செப்டாக அது நல்லாவே இருக்கும். ஆமாம், ஏன்னா கருணாகரனும் அதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாப்பையா. கருணாகரன் நடிச்சிருக்காருன்னு தானே கேட்குறீங்க. இந்த ஸ்பீடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதே கருணாகரன் தான். டாக்டர் ஒரு தான் சயின்டிஸ்டா. ஓகே, அதுக்கு இருமுகனுக்கு அடுத்தது ஸ்கெட்ச். நான் எனக்கு நான் தேட்டர்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எந்த தேட்டர்ல போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு தேட்டரில் தான் போய் பார்த்தோம். இந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீன் நல்லா இருக்கும், அதுக்காக படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான். ஆனால் அதுவும் வேறு படத்தில் இருந்து அட்டை போட்டு தான் ஏதோ அந்த இதை தூக்கி இதில் போய் சொருகிறது. ஸ்கெட்சு ஒரு போட்ட உருப்படியான ஒரே ஸ்கெட்சு இந்த படத்தில் அது ஒன்று தான் இருக்கும், வேறு எதுவுமே. ஆனால் படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்போம்ல, ஸ்கெட்சு போட்டால் மிஸ்ஸே ஆகாது. ஆமாம், அந்த சிம்பிள்லாம் பார்த்துட்டு அடுத்த ஜெமினி பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆஸ்கருக்கு வேறு அனுப்பிச்சுட்டாங்களாம்ண்ணா. ஆமாம், இல்லை ஆஸ்கருக்கு நம்ம அந்த படத்துக்கு தான் போனோம்னு நினைக்கிறேன், ஆஸ்கர் தேட்டருக்கு ஃபஸ்ட்டு. இல்லை இது ஸ்கெட்சு நான் தேட்டரில் பார்க்கல, அது இதில் தான் பார்த்தேன், டிவியில் போடுறப்ப தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸ்கெட்சு அப்போ யார் கூட போகணும்? இல்லை நீங்கள் யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்க வாய்ப்பு. ஆனால் ஸ்கெட்சுமே நல்லாயிருக்கும், ஸ்டோரி வைஸுமே நல்லாயிருக்கும். அதுவுமே ஹீரோவை உயிரோடு தான் விட போகிறாங்கன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அது உயிரோடு தான் இருக்காருன்னே காட்டிட்டு போயிருக்கலாம். அது அந்த வாட்ச் ஓடுறதை வச்சு அவர் உயிரோட இருக்காரு. அல்ல ஸ்கெட்சுமே டீசெண்டான படம் தான். அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்கெட்சு நல்ல படம் தான். அதில் பெஸ்ட்டு அந்த கெட்டப்பும் இல்லை, அது வரைக்கும் நல்ல விஷயம். அடுத்து பயங்கரமான படம் வரப்போகுது. என்ன படம்? நான் சாமி இல்லை பூதம். தாய் வயிற்றுல மறுக்கல, பேய் வயிற்றுல மறந்துருக்கேன். சாமி கிட்டத்தட்ட அந்த நல்ல ஃபர்னிச்சர் தூக்கி போட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஏன் எதுக்கு ஒரு சில இந்த எப்பிக்கான படங்களை கல்ட் கிளாசிக் படங்களெல்லாம் அப்படியே தொடாமையே விட்டுறது நல்லது. அந்த மாதிரி அன்வான்டாக உடச்ச படங்கள்ல இது இல்லை. அதாவது என்னன்னா
ஹரி வந்து புது படங்களை தான் ட்ரை பண்ணாரு, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ம், ம். ஏங்க அந்த படம் மாதிரி இல்லைங்க, சாமி படம் மாதிரி இல்லை, சாமி படம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவாப்புல, சரி வாங்க நான் சாமியே திரும்ப எடுக்கிறேன் அதுல எடுத்து விட்டாப்புல, அவ்வளோதான். அதில் எனக்கு ரொம்ப காண்டான விஷயம் என்னன்னா த்ரிஷாவை மாற்றினது. ஏன்டா த்ரிஷாவை மாற்றினீங்க? இல்லை அப்போ கீர்த்தி சுரேஷ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு எதுவும் வருத்தமும் இல்லை, அந்த மொத்தத்தில் உங்களுக்கு அது மட்டும் எனக்கு த்ரிஷாவை வேணா மாற்றினீங்க. அந்த மாதிரி தான் மொத்த பிள்ளைங்களும் அது மட்டும் தான் ஓட்டையாக தெரியுது. அதில் கீர்த்தி சுரேஷும் தேவையில்ல, சூரி காமெடியெல்லாம் காட்டு வக்கையில் கொடூரமான வக்கையாக இருக்கும். சாமி ஸ்கொயர் ஜஸ்ட் ஒய் எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதை எடுத்துருக்கே வேணாம். அந்த படத்தோட பயங்கர ஸ்டார்டிங்கில் இவன் ஹீரோ வில்லன் நேம் என்ன, பாபி சிம்மா வந்து இதெல்லாம் இந்த இலங்கையிலேருந்து அந்த மாதிரி காட்டியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதனா எதுக்காக இலங்கை, அதான் எதுக்காக இலங்கை முதல்ல கேட்டு சொல்லணும். எனக்கு அதுதான் டவுட்டு, எதுக்காக இலங்கை? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஏதாவது பண்ணுமில்ல. வில்லன் இங்கேருந்து வந்து நல்லா இருக்காது. அதுவும் அந்த இதில் வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்கல்ல, கள்ளத்தொரு அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கோம். சுகப்பிரசவம் தான் நான் பிறந்து கிடந்தன்ற மாதிரி தான் அவரும் கிளம்பி வந்திருப்பாரு. நாம ஓமல் தேட்டரில் பிருந்தாவன் தேட்டரில் பார்த்தா கடாரம் கொண்டான். அதாவது படத்தை பார்த்தோன்னா இவருக்கு ஏ ரகுமானுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, ட்ரம்முங்கெல்லாம் உருட்டி அவங்க பேசுறது எனக்கு ஒன்றும் கேட்கல. மியூசிக்கு ஹீரம் கொண்டான் ஜெயம் கொண்டான்ட்டு இந்த கருவதுக்கு தான் மண்ண முடியும் எடுத்துகிட்டு போகன்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இதில் வேற இதுதான் கமல் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். அதான் அக்ஷராகாசன். ஆமாம், அக்ஷராகாசன் இதில் இருப்பாங்க, ஹீரோயினாக இது பண்ணியிருப்பாங்க. இதில் தூங்காவனமே ஓடல, அந்த பாட்டோட மியூசிக் வேறு இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே டைரக்டர் தானோ, தூங்காவனம் எடுத்த டைரக்டர் தான் இதே எடுத்தாருன்னு நினைக்கிறேன். கடாரம் கொண்டான் சரி ஓகே, கடாரம் கொண்டான் ஓகேவான படமா? கடாரம் கொண்டான்லாம் சுமார் தான், அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு கூட சொல்லிடலாம். டைம் நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கு விருப்பப்பட்டா பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது பார்த்தே ஆகணுங்கிற படம் கிடையாது. கடாரம் கொண்டான் அன்வான்ட் அணி தான். ஆதித்ய வர்மாவா? ஆமாம், விசிட்டராக ஏதோ கூட்டத்தில் ஒருத்தரா நின்று பாப்பல போல நம்ம கவனிக்கல. என்னடா சொல்கிறீங்க? அன்கிரெடிட்டபிள் ரோடு. ஓ அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் விக்ரமுக்குன்னு ஒரு பயங்கரமான படம்னா மகான் தான். மகான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராகவே இருக்கும், ஆனால் தேட்டரில் வரல. அது மட்டும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஓடிடியில் வந்துருச்சு. சொன்ன மாதிரி மகான் நல்லா தான் இருக்கும். மகானெல்லாம் செம்ம படம், அதில் குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஒரு காந்தி மகான் ரேஞ்சுக்கு இருக்கிறவன் ரொம்ப அடக்கி வச்சுருந்தா எப்போ எந்த இதுக்கு போகிறான்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆமாம், கேரக்டர் வைஸ் நல்லாவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவர் நடிப்புக்கு கரெக்டாக முக்கியத்துவம் கொடுத்த படம்னே சொல்லலாம் மகான் பொறுத்து. அதுங்க கிளைமேக்ஸில் விக்ரம் பேசுகிற இலக்கும் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு மோசமானவனா நீங்களும் மோசமானவங்க தான்ன்ற மாதிரி அந்த டைலாக் நல்லாயிருக்கும் இங்கே பையன்கிட்ட பேசுகிறது. அதுதான் பார்ட் 2 எடுக்க போகிறாங்களாம். கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரையிலும் அடுத்த பார்ட் வந்துச்சுன்னா நம்பலாம். நம்ம ஏற்கனவே ஜிகிர்தண்டா நினச்சிக்கிட்டு போனோம், ஆனால் நல்லா இருந்துச்சு. அதனால் பார்ட் 2ல் எஸ்கேப் ஆனது கார்த்திக் சுப்ராஜ் தான். ஓகே, அடுத்த படம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கோபுரா என்ன அடுத்த என்னடா இது, ஒரு 2-3 படம் எங்கே கடார கொண்டான், அப்புறம் மகான், ஸ்கெட்சு, சாமி ஸ்கொயர், இதெல்லாம் கெட்டப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ பாரா இறக்கண்டா பாரான்னு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எல்லா படத்துக்கும் முன்னாடியே கோபுரா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா கோபுரா பார்த்துட்டு தான் டிமாண்டி காலனி படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமே யோசிச்சுட்டோம் என்னதுன்றது தான். கோபுரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்தது, அதில் பொறுத்த வரைக்கும் அதையும் மாமலூர் தேட்டரில் தான் பார்த்தோம். அதுவுமே நாங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த டக்குன்னு போகணுன்னா சின்ன படங்களுக்கு எல்லாமே சின்ன தேட்டர்களுக்கு போயிடுது. ஆனால் கோபுரா சின்ன படம் கிடையாது, பெரிய பிக்சர் படம் தான். பட்டு இதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த கோபுரா பொறுத்த வரைக்கும் அதுவுமே அன்வான்ட் கெட்டப்பு இருக்கிறதுலே காண்டேத்தனா வந்து டியூவல் ரோல்லாம் தேவையில்லாத அணின்னு தான் சொல்லணும். அந்த மூஞ்சி ஒழுகுற மாதிரி கெட்ட போட்டிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லு. மூஞ்சி ஒழுகுற மாதிரி கெட்டப்பா அந்த இது தானே சைனீஸ்காரன். அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற ஹெல்ப்பர் கேரக்டரு, அப்ப நீயும் மனசு இல்லையாடா, உனக்கும் கெட்டப்பு தானா. ஆனா அந்த படத்துல பொறுத்த வரைக்கும் படமே ஒரு இதாக இருந்தாலும் அது இல்லாமல் அதில் மெயின் எவ்வளோ கெட்ட போடுவாங்க, அந்த கெட்டப்பெல்லாம் கூட மன்னிச்சிடுறாங்க. ஆனால் மெயின் ஹீரோ கெட்டப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன இதுதான் ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதானே அதில்
நமக்கு பிடிச்ச யாரோ ஒரு ஹீரோயின் கொண்டு வந்து ஆமா எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரோ ஸ்ரீநிதி ஷெட்டி கேஜிஎஃப் ஹீரோயின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே நான் வந்து இவர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன் மை ஃபேவரட் ஹீரோயின் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா செரி அந்த டாப் மாதிரி தான் இருப்பாங்க. சரி அந்த டாப் எதுக்கு இந்த படத்துல ஹீரோயின் நல்லா இருக்கும். இல்ல செகண்ட் ஹீரோயின் வேற. ஐயோ அவங்க பேர் என்னன்னு தெரியல. செகண்ட் ஹீரோயின் வேற இருப்பாங்களா? செகண்ட் ஹீரோயின் தெரியாது. அந்த இந்த இன்னொரு கேரக்டரோட லவர். ஓ ஓ ஆமா ஆமா ஆமா. அது இந்த படத்தில் பொறுத்தவரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன வயசு பர்சன்ல விக்ரம் வந்து வேற ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாரு. அதனால அது ஒரு அதிசயத்தில் ஒன்று. இந்த படத்தை பொறுத்தவரையில் எதுவுமே நல்லா இல்லைனாலும் ஒரே ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவுமே வேற ஒரு படத்துலேருந்து ஆட்டை போட்டுச்சிருப்பாங்க. அந்த எல்லா கேரக்டரும் பேசுகிற மாதிரி இருக்குப்பேன். இந்த ஆல்ரெடி அதை கமல் பண்ணிட்டாரு. அதுவுமே வேற படத்தில் வந்தது தான். அது ஒரு இதாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் இவனுக்குள்ள விக்ரம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கேரக்டரும் பேசிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீனு அந்த படத்தில் ஓகேவாக இருந்தது. ஆனால் அதுவுமே வேற ஒரு இது வந்து சுட்டு வச்சுதான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட்டு நமக்கு பொறுத்தவரையும் இந்த ஆட்டை போட்டதெல்லாம் மேட்ரு கிடையாது. நல்லா இருக்குதா அதான் மேட்ரு, போட்டதான் மேட்ரு. ஆனால் படம் நல்லா இருக்கல. எதுக்கு ஓவராலாக அன்வான்ட் ஆடி தான். அது வந்து டைரக்டருமே நானே அறவரை இது வந்து வேற யாரோட கதைங்க நான் எடுத்தேங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபஸ்ட்டு குரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் கோபுரம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1 அது ஓகே தான், அது நல்லா தான் இருந்தது. பொன்னியின் செல்வன் 1 பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் கதையை படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் எனக்கு கதையை சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது இல்லை கதைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு பொறுத்தவரைக்கும் ஓகேவா தான் எடுத்துருந்தாங்க. எனக்கும் ஓகே என்னமோ இருக்குது போகலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஓகேவா இருந்துச்சு. ஓகே அடுத்த படத்தில் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டு நல்லாவே இருந்துச்சு. அது நல்ல படம்னே சொல்லிக்கலாம். பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான். எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் இருக்கும். ஆதித்த கரிகாலனுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவுமே இதுல பொன்னியின் செல்வன்ல எனக்கு இருந்த ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இன்னும் பெட்டரா எடுத்துருக்கலாம். அதாவது இதோட பயங்கரமா பாகுபலி எடுக்கிற அந்த அளவுக்கு எடுக்கணும்லாம் சொல்ல, அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுர் கட்டி தூக்குறதெல்லாம் நல்லாவே ஃபீல் ஆகும். இந்த கார்த்தி எகிரி போயிட்டு இருப்பார்ல அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே கவுர் கட்டி தூக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். நான் எதுக்கு பயந்துட்டு இருந்தேன்னா மணிரத்னம் வந்து இவ்வளவு பெரிய பட்ஜெட் படத்தை எடுக்கிறதுனா கொஞ்சம் யோசனை. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து கொஞ்சம் நல்ல கதை. அது கிட்டத்தட்ட கேம் ஆஃப் த்ரோன் ரேஞ்சுக்கு நம்ம இதில் இருக்கிற ஒரு ஸ்டோரினா வந்து கேம் ஆஃப் த்ரோனு அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ரேஞ்சுக்கு இருக்கிறதுனா வந்து கண்டிப்பா பொன்னியின் செல்வன் தான். அது யாராவது ஒரு பெரிய டைரக்டர் வந்து வெப் சீரிஸா எடுத்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா புனைக்கதைகளே அதில் சூப்பரா இருக்கும். நான் படிச்சவரலாம். ஓகே ஓகே. ஆனால் அது ஒரு படமாக கொடுத்தப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே தான். செகண்ட் பார்ட்டில் வந்து கரெக்டாக அப்படியே முடிச்சிருப்பாங்க. சூப்பர், ஃபர்ஸ்ட் பார்ட்டு செம்மையாக இருக்குது, செகண்ட் பார்ட்டு செம்மையாக இருக்கும். கதையை கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. லைட்டாக மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. பொன்னியின் செல்வன்லாம் அதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இதில் கம்பேக் அவர் கொடுத்துட்டார். ஆனால் இந்த படம் அவருக்காக மட்டுமே ஓடல, இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த பெரிய பேருக்காகவே நல்லாவே ஓடிச்சு. மணிரத்னம் இதில் அவரோட பங்கும் இருக்குது. பட்டு அவருக்காக மட்டுமே இந்த படம் ஓடலன்றதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம். பொன்னியின் செல்வன் 2 பார்ட் 2 என்னன்னா கதையை வந்து நான் படித்தா ஓகே, விக்ரம் படித்தாருன்றதான் தெரியல, எல்லாரும் படித்தாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நீ தான் கதையில் வந்திருக்கிற அதோட எண்டிங். எண்டிங் பொறுத்தவரையில் ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு வீரன் எந்த அளவுக்கு ஒரு குரூரலான ஒரு கேரக்டர்னு காட்டுறதுக்கு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பாண்டிய மன்னன் இருக்கார்ல அவரோட தலையை வெட்டி ஊருக்குள்ளே சுற்றுற அளவுக்கு ஒரு மோசம், ஒரு அளவுக்கு டிப்ரெஷன் கிங்கு நம்மளு கொலை. இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு அரக்கன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆதித்த கரிகாலன் கேரக்டரை. ஆனால் கதையில அப்பேற்பட்ட கேரக்டர் தற்கொலை பண்ணி சாவற மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கொன்றுவாங்க, சூழ்ச்சி பண்ணி தான் கொலை பண்ணுவாங்க. அவரு சாதாரணமாக கொல்ல முடியாது, கதைப்படி சூழ்ச்சி பண்ணி தான் கொலை பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. லவ் ஃபெயிலியருங்க, செத்து போயிட்டாரு ஆதித்த கரிகாலன். இல்லை எனக்கு பொன்னியின் செல்வன் கதையே படிச்சது இல்லை. எனக்கு புரிஞ்சது என்னன்னா லவ் ஃபெயிலியர்லாம் காண்டாகி போய் சண்டை போட்டு சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் வந்து நிறையா சீன்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரையிலும்
பொண்ணா காட்டியிருக்காங்க. பொண்ணு கிடையாது, வந்து நந்தினி கேரக்டர் வைஃபே தான். அந்த காண்டில் தான் தலையை வெட்டி தூக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி இருப்பான். இந்த ஆபத்து இந்த தலையை வெட்டி சுற்றிட்டு இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இந்த ஆபத்துதவிகள் இருக்காங்கல்ல, ஏன்னா ஒரு அரசனை கொன்னதுக்கு அப்புறம் அரசனை கொண்டுட்டான்றதுக்காக இன்னொரு அரசனை கொல்றதுக்காக சுத்த மாட்டாங்க. அப்படி சுத்துறதுக்கான காரணம் ரீசனும் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா வந்து அந்த தலையை வெட்டி கொடுத்துட்டு வந்தது தான். அது வந்து ஒரு அரசனுக்கு வந்து அவமானம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மக்கள் வந்து பழிவாங்க போவாங்க. சும்மா ஒரு அரசன், ஏன்னா அப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஒரு அரசன் வந்து எங்கள் நாட்டு அரசன் வந்து இவன் கொண்டுட்டான் அதுக்காக நான் அவனை பழிவாங்க போகிறேன்னா எந்த மக்களும் போக மாட்டாங்க. இருக்கிறதுலே பொன்னியின் செல்வன் பாண்டியர்களை காட்டியிருப்பாங்களே. ஆமா, என்னடா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அகோரிகள் மாதிரிதான். என்ன அகோரிகளா இல்லைங்க, பாண்டியர்கள் என்னடா பாண்டியர்களுக்கு அந்த சோதனை இப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம். ஸோ பொன்னியின் செல்வன் 2 பொறுத்த வரைக்கும் சுமாரான படம். அதே வந்து நான் படித்தேன், விக்ரம் சாரும் படிச்சுட்டு, விக்ரம் இவங்க எல்லாருமே ஜெயம் ரவி எல்லாரும் படிச்சுட்டு போய் இது பண்ணியிருந்தாங்கன்னா கேள்வி கேட்டிருப்பாங்க. அது யாரும் படிக்கல போல, யாருன்னே தெரியாத ஹீரோ எப்படிங்க நாங்கள் இது அதான் லாஸ்ட்டாக யாருக்கு முடிச்சு விடுவாங்க? முடிச்சு வர்றது வந்து இதுக்கு ஜெயம் ரவிக்கேவா? ஜெயம் ரவிக்கு இல்லை, ரகுமான் கேரக்டர். உத்தம சோழன் நினைக்கிறேன். இதுக்கு ஜெயம் ரவிக்கே வச்சுட்டு போயிருக்கலாம். கதைப்படி பார்த்தீங்கன்னா அந்த அவன் பேர் ஒரு எனக்கே மறந்து போச்சு. விக்ரம் பிரபு இந்த படத்தில் தேவையில்லை. விக்ரமே ஓகே, விக்ரம் பிரபு ரொம்ப மோசம் இல்லை. இண்டஸ்ட்ரி விக்ரம் தான் கொடுத்தாரு, விக்ரம் பிரபுவும் கொடுத்துருக்காருன்னு சொல்றதுக்கு இந்த படம் ஒரு சான்று. பிரபு அதாவது டீசெண்டான ரோல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்பா எனக்கு ஒரு கதை கிடைச்சிது அப்பா போலாம் சொல்லி கூட்டிட்டு போய் 2 பேரும் ஒப்புக்கு சப்பானியா வாரமாக நின்றுட்டு இந்த படம். நம்ம பையன் அப்புறம் பெருசா எதுவும் ஓடலன்ற மாதிரி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கு. சேந்தன் அமுதன் கேரக்டர் இருக்குல்ல, ஒரிஜினல் கதைப்படி பார்த்தீங்கன்னா சேந்தன் அமுதன் கேரக்டர் தான் வந்து ஒரிஜினல் பையன். ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரகுமான் கேரக்டர் வந்து அந்த அரசியை வந்து தத்தெடுத்து வளர்த்திட்டு இருப்பாங்க. முடிச்சு வர்றது வந்து சேந்தன் அமுதனுக்கு சொல்ற மாதிரி தான் பிளானிங் போயிட்டு இருக்கும். இதுல ஒரிஜினல் பையன் வந்து அவர் தான். இந்த வருஷம்ல வந்து தண்ணிக்கன் படம் எதுக்கு இருக்கான்றது அவனுக்கே தெரியாது. அதுல இன்னொரு கேரக்டர் பூங்குழலியா, அந்த கேரக்டர் நல்லா போல்டான கேரக்டர். அது இல்லாம அந்த ஊமை ராணி கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர்கள் எல்லாருமே அப்படியே வந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களால கதையில எந்த பாதிப்பும் இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. ஓகே, ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் பார்ட் அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அப்படியே செகண்ட் பார்ட் அப்படியே கீழே விட்டு வர அப்படி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டுமே வசூல் வைஸ் ஓகே, பட்டு அந்த பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, பார்க்காதவங்களுக்குமே பெருசாக பிடிக்கலன்றது வேறு விஷயம். கேரக்டர் வைஸ்மே எல்லாரோட கேரக்டரோட இதையுமே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஸ்டோரி போகிறதே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த அந்த ஹீரோயின் 2 பேர் இருக்காங்கல்ல, நந்தினியும் த்ரிஷாவோட கேரக்டர் பேர் என்ன? இல்லை இப்போ இந்த படத்தை 3 பார்ட்டாக எடுக்க முடியாதா? இல்லை, எடுத்தா ஒரு சீரீஸாகவே எடுக்கலாம், பயங்கரமாக இருக்கும். பொன்னியின் செல்வன் புனைக்கதைகள் சொல்லியிருக்கேன்ல, அதுவே நல்லா இருக்கும். நிறைய அந்த சைடில் வந்தது எல்லாமே நல்லா இருக்கும். ரைட்டு. பழுவேற்றையர்லாம் சும்மா அவங்க ஒரு பயங்கரமான ஆளுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அவங்களுக்குலாம் ஸ்டோரி இருக்கும், பேக் ஸ்டோரி வைஸ் எல்லாருக்குமே இருக்கும். இல்லை பேக் ஸ்டோரி யாருக்குமே கொடுக்கல, மெயின் இதில் மட்டும். ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த படம் வேறு எம்ஜிஆர் இவங்க எல்லாமே ட்ரை பண்ணி, ரஜினி எல்லாருமே ட்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதை எடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு சாதனை தான். அந்த வகையில் அது ஓகே தான். இல்லை, அது ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதை 2 மணி நேரத்துக்குள்ள சுருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வந்து தங்கலாம். ஓகே, அந்த வரதுக்காக நம்ம தங்கலாம் வேணும். தங்கலான்னு பொறுத்த வரைக்கும் அதான் கெட்டப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, போய் நடிச்சிருப்பாரு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுவுமே ரொம்ப எதிர்பார்த்த படம் தான். ஏன்னா பாரஞ்சித்துமே இந்த படம் பயங்கர ஹிட் இல்லை. சர்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் நடுவில் நட்சத்திரம் நகர்கிறதுன்னு வந்துச்சு, அதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான். அந்த படத்தை பார்க்கவே இல்லை, என்னச்சுன்னு தெரில. அந்த படம் டிவிலையும் போட்ட மாதிரி ஃபீல் ஆகலை, ஓடிடிலையும் எந்த ஓடிடியில் இருக்குன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்கணுன்னு தோணலை. இதை சர்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்ததுன்னா இதுதான் தங்கலாம். அப்புறம் விக்ரமே ஓகே, பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வருது, இதுவுமே இதுதான் அடுத்த கம்பேக்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ட்ரைலரில் ஏமாத்தின படத்தில் இதுவும் ஒன்று, இந்த பாம்பை தலையை பிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு இப்படி உட்காந்துட்டு பார்ப்பல, ஏதோ பயங்கரமான கேரக்டர் போல இருக்கு விக்ரமது அப்படின்னு பார்த்தா அவரும் கொஞ்சம் வீக்காக காட்டிட்டாங்க படத்தில். இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா நிறைய
நிறைய பேருக்கு கதையே புரியல. நமக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் புரியவே புரியாது. என்னன்னா அப்போகலிப்ஸ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்கன்றத கொஞ்சம் நிதானமா நிறுத்தி சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அது இல்லாம அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குமே, யார் அடிச்சுக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்க, சொன்ன மாதிரி 2 கிராமங்கள் ஆட்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்னடா யாரா எங்கடா அடிச்சுக்கிறீங்க, யாரடா அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியல் ஸ்டோரி பேஸ்டான ட்ரூ ஸ்டோரின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா இதில் கெட்டப் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கெட்டப் இருக்கும் போல. எனக்கு எத்தனை கெட்டப்ன்றது எனக்கே மறந்து போச்சு. நான் தங்கலான் முனி, கடையான், அரசன். ஆமா, இதுலயும் கெட்டப் இருக்குங்க. பழைய காலத்துல இருந்தே இவர் தான் வந்துட்டு இருப்பாரு. ஆதிமுனி, நாகமுனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரிலீஸ் ஆகாத படங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் அவ்வளோதான். துருவ நட்சத்திரம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தங்கலானுமே, ஆனால் தங்கலான் தான் அடுத்து கம்பேக்காக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் தங்கலான் அது கொஞ்சம் ஏமாத்திருச்சு. அது வந்து இவருக்கு பாரஞ்சித்துக்கு அது ஏன் பிடிக்கலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காராம். நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலன்றதில் விட புரியலன்றதான் முக்கியமான விஷயம். கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பாரஞ்சித்தை வச்சு எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இல்லை, ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கேஜிஎஃப்ல அதே கோலா தங்க சுரங்கத்தை வச்சு ஒரு படம் வந்துருச்சு, ஸோ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த கதையாக இருந்ததுனால நம்ம ஊர் கேஜிஎஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த வெள்ளைக்காரன் இதெல்லாமே பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. ஆமாம், துருவ நட்சத்திரம் நான் காலேஜ் படிக்கிறப்ப ட்ரெய்லர் வந்துச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட செம்மையா ஹாலிவுட் லெவலில் ட்ரெய்லர் இருக்குதுடா, சூப்பராக இருக்கும்போது படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா டபுக்குன்னு அப்படியே கடப்பில் போட்டாங்க. பொங்கலை இந்த கிட்டத்தட்ட நம்ம பிரசாந்த் படம் வந்துச்சு, அது என்னது அந்தகனுக்கு அப்புறம் ரொம்ப காலமாக போஸ்டர் விட்டுட்டு இருக்கிற படம்னா அது துருவ நட்சத்திரம் தான். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, துருவ நட்சத்திரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு. ஆனால் ட்ரைலர் வச்சு ஏமாத்திரான்னு தெரில, பட்டு ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஓகே, ட்ரைலர் நல்லா இருக்கிற படங்கள் நிறைய இருக்கு. கெட்டப் இருக்கான்னு வேணா விசாரிச்சுட்டு வேணா போகலாம். எனக்கு இந்த கெட்டப் இல்லாத படங்கள் நல்லா ஓடி இருக்கு. இந்த பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, அது பார்ட் 1 இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து கெட்டப் இல்லாத படங்கள் தான். இந்த 10ன்றதுக்குள்ளலாம் ஓரளவுக்கு நல்ல படம் தான். டேவிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டப் இல்லாத படங்கள் ஓடி இருக்கு. இதில் கெட்டப் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வேணா தேட்டர் பக்கம் போகலாம். இல்லை, துருவ நட்சத்திரம் நம்பிக்கை இருக்குது, நல்லா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது ரிலீஸ் ஆகுமான்றது தான் அவங்களுக்கே தெரியல. ஸோ அடுத்த நம்பிக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குற படம் வீர தீர சூரன். பொறுத்த வரைக்கும் சித்தா டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வேற என்ன படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா பண்ணையாரம் பத்மினி, அப்புறம் சேதுபதி, இந்த 2 படத்தையும். இதுவும் வீராதீர சூரன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது, ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு கைதி மாதிரி தான் ஒரே நைட்டில் நடக்கிற கதையாக இருக்குமோன்ற மாதிரி. அதுவும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்ட் 2 எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்ட் 2 எடுக்கிறது இந்த படம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் சதுரம்னு படத்தையே இங்கே எடுத்து வச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும் சதுரமா என்னடா படம் அது நீங்கள் யோசிக்கலாம். எங்களுக்கு ஏன் அது ஞாபகம் இருக்குதுன்னா சாப்பிடத்தை எடுத்து வச்சுருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம் அந்த படத்தை. ஸோ அதான் 2வதா ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுற படம், எல்லாருக்கும் தெரிஞ்ச படம்னு சொல்லிக்கலாம். இந்த படம் பெரிய அளவில் எந்த படங்களும் கூட வரலன்னு தான் நினைக்கிறேன். லூசிஃபர் தான் வருது, ஆனால் அது இங்கே அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் ஓடாதுன்றதுனால படம் சுமாராக இருந்தால் கூட நல்லா ஓட வாய்ப்பு இருக்குது. பட்டு விக்ரம் சாபத்தில் எதுவும் மாட்டிக்குதா அப்படின்னு தெரியல. இல்லை, அது கெட்டப் சாபமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை போக டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அந்த 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 அதுதானா என்னன்னாலும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அது லாஸ்ட்ல போய்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் எதிர்பார்க்குறது இப்போ அடுத்ததாக வீரதீர சூரன் தான் வரப்போகுது. ஸோ அதில் ஏதாவது ஒரு பக்காவான கம்பேக்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா டைரக்டரே வந்து ஒரு விக்ரம் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் கை விட்டுட்டா அதுக்கப்புறம் மாவீரன் படத்தை டைரக்டர் இருக்காருல்ல, அதுதான் மடோன் சாபஸ்டின் மாதிரி ஏதோ பேர் வருவேன். மாவீரன்டா, இந்த மாவீரன் மடோனசின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் மாவீரனோட டைரக்ட் பண்ணுற படம் தான் இது. மிஸ் ஆச்சுன்னா அதுதான் சியான் 63. இந்த படமே நல்லா இருக்குதான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிஸ் ஆச்சுன்னா அவர் தான் காப்பாற்றணும். இன்னும் நினச்சி நிற்கிறதே பெரிய விஷயம் தான். ஆனால் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போது அப்போ இருந்துச்சு இல்லை விக்ரம் சூர்யா, இந்த விஜய் அஜித், விக்ரம் சூர்யா அந்த லெவலில் இருந்தவங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லைல்ல.
படமாக இப்போது சிவகார்த்திகேயன் படம்னாவே இப்போ கூட்டமாக போக ஆரம்பிக்கிறாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகேயன் ஃப்ளாப் படத்தை விட எங்களோட ஹிட் படத்தோட வசூல் கம்மியாலாம் இருக்குது. ஆமாம், அது வேணா உண்மைதான். இல்லை, எனக்கு என்னென்னா இப்போது விக்ரம் வந்து ஒரு கெட்டப் போட்டால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு கெட்டப் வருதுன்னா அதுக்கு உண்டான ஒரு இது இருக்கும். இப்போது விக்ரம் பிதாமகன் அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் பதிகிற அளவு இருக்கும். அது சேது படமாக இருக்கட்டும், காசி, இதெல்லாம் விக்ரமோட அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் பதியும். அந்த கேரக்டரே நம்ம மனசில் வந்து வித்தியாசமாக தெரியும். சும்மா ஒரு கெட்டப் போட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக தெரியல, விசித்திரமாக தெரியாது. இல்லை, ஏன்னா அது வேற கேரக்டராகவே நம்ம பார்ப்போம் விக்ரமா. இப்போது பிதாமகன் படம் பார்த்தீங்கன்னா அதில் விக்ரமா தெரிய மாட்டார். அந்த சித்தா கேரக்டர் தான் நம்ம கண்ணில் வந்துட்டு போவோம். நடிப்பு வயசும் சரி, அந்த கேரக்டர் வயசும் சரி. ஏன்னா இப்போது கஷ்டப்பட்டு வந்த நடிகர்களில் இவனும் ஒருத்தர். ஏன்னா இவர் வந்து சேது மட்டுமே ஃபஸ்ட்டு நல்ல படம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான படங்கள். காதல் கண்மணி கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஆனால் அப்போ இருந்த மக்களுக்கு வந்து அது 90ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு படம். 90ஸ்லேருந்து கிட்டத்தட்ட நடிச்சுக்கிட்டு இருந்து எத்தனை ஹிட் ஆனது? 1990ஸ்லேருந்து நடிச்சிட்டு இருந்து சேது படம் பார்த்தீங்கன்னா 1999. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 படம் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடிச்சிட்டாரு. இதில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் அதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவர். இப்போ வந்து ஒரு நடுவில் ஒரு சில படங்கள் நல்ல படம் வந்திருந்தாலுமே ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு படங்கள் வரல. ஏன்னா இப்போது தில்லா இருக்கட்டும், தூளா இருக்கட்டும், ஜெமினி, சாமி இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தோன்றதே இருக்காது. அதுவும் தூளெல்லாம் கணக்கே இல்லை, எத்தனை தடவை போட்டாலும் பார்க்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கான படங்கள் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது தெய்வமகள் நல்ல படம் தான், தெய்வ திருமகள் தான், தெய்வ திருமகள் நல்ல படம் தான். ஆனால் அதை ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு காமெடியான பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். அதான் அந்த ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான படங்கள் வரல. ஆமாம், ஏன்னா அதுவும் டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம் பேசியிருந்துருக்காரு. இப்போதைக்கு அந்த ஃப்ளாப் படங்கள்ல எனக்கு இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் கொஞ்சம் பிடிக்கும். பாசமுள்ள பாண்டியரே அது ஓடலைனாலும் எனக்கு பிடிக்கும். டப்பிங்காகவுமே இவருக்கு அஜித்துக்கு ஃபஸ்ட்டு படம் அமராவதி, அதாவது தமிழில் ஃபஸ்ட்டு படம். எல்லாரும் அதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழில் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து விக்ரம் தான் பேசுனது. ஜாதி மல்லியில் வினீத்துக்கா? ஆமாம், வினீத்துக்கும் வாய்ஸ் இருக்கும். அமராவதி வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபஸ்ட்டு படத்தில் இவர் தான் வந்து டப்பிங் கொடுத்துருக்காப்பா. அப்புறம் வினீத்துக்கு ஜாதி மல்லி, புதிய முகம், என்ன வழி, ஜெயராமுக்கா என்ன விலையே அடி என்ன விலைன்னு ஒரு படம் ஜெயராமுக்கு. அதான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவுமே இவன். ஆனால் இவருக்குமே பிரபுதேவாவுக்குமே வாய்ஸ் இருக்குமே ஒரு சில படங்கள்ல. வேற என்ன படம்? காதலன் தான். காதலன்ல தான் அதான் வாய்ஸ். இப்போ பார்த்தா அப்படியே விக்ரமே நடித்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அதான் ஹீரோ கேரக்டர்கள் டப்பிங் கொடுக்கும் போது இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ பார்ப்போம், நாங்களுமே வீர தீர சூரன் வெயிட்டிங்கு. இதுலையாவது ஒரு கம்பேக் கொடுத்துருந்தா அப்படின்ற அளவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. தி லயன் கிங்கில் ஜெர்மி லயன்ஸ் ஸ்கார் கேரக்டருக்கா? ஆமாம். இது என்னங்க இது? இந்த லயன் கிங் இல்லை, அனிமேஷன் லயன் கிங்கில் வாய்ஸ் கொடுத்துருக்காரா? அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டு இல்லையம்மா, என்னடா சொல்கிறீங்க? இது கண்ணோடு காண்பதெல்லாமா? ஓ அப்படின்னா கண்டு கொண்டேன் தான். ஆமாம், அப்பாஸ்க்கு. அப்புறம் ஏஆர்எம்ல இப்போ ஏஆர்எம்மா இந்த காஸ்மிக் கிரியேட்டர் கேரக்டருக்கு, அதாவது இந்த கதை சொல்லுவாங்கல்ல. என்னடா சொல்கிற? அதில் விக்ரமா வாய்ஸ்? அப்படிதான் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்லலை, கட்டம் சொல்லுது, நான் சொல்கிறேன். விக்ரமுக்கே ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ போடலாம் போலையா? ஃபேன்ஸ் இந்தியாவில் டப்பிங் ஆர்டிஸ்ட் சேனல் தானே இது. ஆமாம், இது வேற மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதாக தான் இந்த ஃபேன்ஸ் இந்தியான்றதே உருவாக்கணும். ஆனால் டப்பிங்கில் கொஞ்சம் நிறைய பேரை வெளிக்கொண்டு வரது வேண்டி இருந்ததுனால அதில் அதிக கான்சன்ட்ரேஷன் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்த கொண்டு வந்தாச்சு. ஸோ அடுத்த கட்டமாக நாங்கள் பண்ண நினச்ச வீடியோக்கள்லாம் பண்ணலான்றது தான் பிளானு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன மாதிரியான கான்செப்டில் இல்லை இதே மாதிரி வேறு யாரை பற்றி பேசலாம்
அப்படின்றத சொல்லுங்கள். அது இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நிறைய கான்செப்ட்டு டப்பிங் ஆஃப் ஸ்க்ரீன் யூஸ் மட்டும் இல்லாமல் 1000 கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரு சாட்டை கட்டிட்டு தான் தெரியும். அந்த இது பண்ணால் அந்த வீடியோக்கெல்லாம் போட சொல்லி டார்ச்சர் பண்ணிங்களேன்றதாக தான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குமில்ல, அந்த வருஷம் காலாண்டு வாங்குறோமோ இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிடுவோம். ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கி செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கான வீடியோக்கள்லாம் எப்போ ரெடி பண்ண போகிறோன்றது தெரியவே இல்லை. அதனால தான் இப்படியாவது உட்காந்து இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவுக்கு நான் பிளான் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். தங்கலான்னு வரப்போகுது, ஸோ அதை போட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தது. பார்த்தா தங்கலான்னு கம்பேக் கொடுக்காதனால தான் இந்த வீடியோ வந்துருக்குது. ஸோ தங்கலானுக்கு முன்னாடியே பிளான் பண்ண வீடியோ தான் இது. அப்போ இந்த படமாவது கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறோம். தியேட்டரில் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். பார்த்துக்கலாம். அப்புறம் அதான் மீதி இருக்கிற கான்செப்டுகளையும் முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா தான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை பை. அதான் அப்புறம் ஃபேன்ஸ் இந்தியா ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கு. எங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி சொல்றியா? யாராவது தேவை ஃபேன்ஸ் இந்தியா தான் பரிதாபமான நிலைமையில். நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டோம். ஏன் வீடியோ வரலன்னு கேட்குறாங்கல்ல, அதுவும் எனக்கு நேரில் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நேரில் கூப்பிட்டு ஃபேன்ஸ் இந்தியாவுக்கு என்ன தான் இங்கே ஆச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. நீங்களாம் யாரையா சேனல் வச்சுருந்தா எங்கே இருந்தீங்கன்ற மாதிரி கேட்டா, ஏய் உங்கள் வீடியோ ஒரு 200-300 பேர் பார்த்துருந்தாங்கல்ல, அவங்க தான் நாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம கண்ணில் வர்றீங்கன்னா அந்த 200-300 பேர் தான் வீடியோ பார்த்துருக்காங்க. ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல. மீதி 11,700 பேர் கோமாவில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டா, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறோம். பாய். பாய் சொல்லணுமா? நீயும் சொல்லணும்டா. ஓகே பாய்.